Stotram, 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 Stotram. Hallelujah, Hallelujah, Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நேரமெல்லாம் கண்ணின்மணி போல பார்க்காத கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்க செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நேரத்தில் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஆண்டவரை பாக்கியத்தை ஸ்லாக்கியத்தை எங்கள் வாழ்க்கையில தந்திரி அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியுமே ஆண்டவரே. நாங்கள் ஆராதிக்கிற ஆராதனைகள் கேட்கிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் நாம மகிமைப்படுத்தோம். இயேசுவின் நாமத்துக்கு பிதாவே, ஆமென். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. புறழகுள்ளவர் பூவில் எந்த வாழ்க்கையது நீரே போதும், வேறு வேண்டாம் எந்த நண்பர். இயேசுவே மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை.
துதிக்கும்படியான கிருபைகள் வாழ்க்கையை தந்தவரே, எங்கள் வாழ்நாளிலே இந்த நாளை கூட்டி தந்திரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இரவெல்லாம் சிந்தைகளில் எங்களை கூடி மறைத்து காத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, ஆராதிக்கும்படியான கிருபைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்கும் ஒரு வார்த்தைகளுக்கு ஆசீர்வாதமாக தரும். வார்த்தை கொண்டு எங்களோடு இடைவிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம் பயன்படுவதாக நாம் இப்பொழுது ஒரு வேத பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்தாவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை எடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தம் என்று சொன்னான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்து விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அப்பொழுது அவ்விடத்தில் மலையருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி, பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகளுள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பன்றிகளை மேய்த்தவர்கள் ஓடி இதை பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தெரிந்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான காலவெளியிலே கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்துக்கு நம்மை சற்று சாய்த்து வசனங்களை கேட்கும்போது அதன் வழியாக தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறதை, நம்மோடு கூட உறவாடுகிறதை நாம் தெரிந்து கொள்ள முடியும், அல்லது புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இப்போ இந்த அருமையான வேளையிலே நான் ஒரு மனுஷனை பார்க்கிறோம். அந்த மனுஷனுக்கு பிசாசு பிடித்து அவன் எப்பொழுதுமே கல்லறைகளிலே தங்குகிறவனாகவும், அவனை அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா பல கட்டுகளாக கட்டி வைப்பாங்களாம். அது எப்படி படிக்க பார்க்கலாம். 2வது வசனம் படிங்க. 3வது வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறையில தான் இருக்கும். கல்லறை பக்கத்தில் கல்லறைனா இங்கே தான் அவன் தங்குகிற ஒரு சூழ்நிலை.
பாருங்கள், எப்போதுமே ஒரு நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு பிசாசு பிடிச்சிருந்தா அவனுடைய தங்குமிடம் எங்கன்னு பாருங்க, கல்லறைக்கு பக்கம் தான். பிசாசு பிடிச்சிருந்தா பிசாசுலாம் எங்க இருக்குமோ அங்கதான் அவனும் இருப்பான். அந்த ஆவிகள் எங்க இருக்கணுமோ அந்த ஆவிகளோட தான் இங்க இருக்கணும். சரி, இப்போ பிசாசு பிடித்தவனுடைய குடியிருப்பு கல்லறை பக்கம். இதுபோல சில நேரங்களில் நம்ம கோவப்படுறது, நம்ம எரிச்சல் அடைகிறது, சாத்தானுக்கு இடம் கொடுக்கறது, சாத்தானுடைய கிரியைகள் இருக்கிறது, அப்படி எல்லாம் இருக்கும்போது நாம எங்க இருக்கணும் போல நாமளும் தெரிஞ்சுக்கணும். சோதனை பார்த்தீங்களா, சாத்தானுடைய கிரியைகள் நமக்குள்ள வரக்கூடாது. நமக்குள்ள அந்த பிசாசு கிரியைகள் வந்தா அந்த கிரியைகள் இருக்கிற இடத்துல தான் நாம இருக்கிறோம் என்பதை அந்த ஒரு காரியத்தை போல நம்ம அறியணும். இப்ப இவன் பிசாசு பிடித்தவன், இவன் தங்குப்படம் கலரை, அதே மாதிரிதான் அவனுக்குள்ள அந்த ஹேபிட் இருக்கிறனால, அந்த பிசாசுடைய கிரியைகள் இருக்கிறதுனால அவன் அந்த கடலில் போய் தங்குறான். அதே மாதிரிதான் மனுகுலத்தில் நீங்கள் யாரு, நம்ம யாரு, அவனுடைய கிரியைகளை, அவனுடைய பாவங்களை, அவனுடைய செயல்களை இந்த பூமியில நம்ம செஞ்சாலும் நம்ம குடியிருப்போம் அங்கதான். சொல்லியிருக்கிறார், என்ன சொல்லியிருக்காரு, ஒருவர் ஊழியச்சினால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவான், நான் எங்க இருக்கிறேனோ அவன் அங்க இருப்பான்னு இருக்கிறார். பாத்தீங்களா, அவன் அங்க எங்க இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்கிறவர்கள் அங்க இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப சாத்தா என்ன சொல்றாங்கன்னா, எனக்காக யார் வாழ்றாங்களோ அவங்க எல்லாம் ஏன் குடியிருப்புல தான் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. எங்க கல்லறை அப்ப அந்த கல்லறை வழியில தான் அவன் இருக்காங்க, அங்கதான் இருப்பான். அவன் தங்குமிடமே அந்த கல்லறை வழி தான். அப்ப அவனுடைய கிரியைகளை யாரெல்லாம் உடையவராக இருக்கணுமோ அவங்க எல்லாம் இப்ப எங்க தங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க தங்கணும், கல்லறை வழியில தான் தங்கணும். அதனால சாத்தானுக்கு ஸ்பெஷலா ஒரு இடமும், அவனுடைய கிரியைகளை செய்கிறவங்களுக்கு ஸ்பெஷலா இன்னொரு இடமும் தரப்போறது இல்லை. அவனுக்கு எந்த இடத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரோ ஆமா அவங்களுக்கும் அந்த இடம் தான். சோதரன் பார்த்தீங்களா, குடும்பத்தில் உள்ள புருஷர்கள், மனைவிமார்கள், பிள்ளைகள் எல்லாம் அவங்கவுங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்துட்டோம்னா நமக்கு அந்தந்த இடத்துல தான் குடியிருப்போம். ஆனா இப்ப சாத்தானுடைய பிளேஸ்ல போய் நம்ம இருக்கக்கூடாது. சாத்தானுடைய கிரியைகளை செஞ்சா நமக்கு அந்த பிளேஸ் தான். இப்ப இவனுக்கு கல்லறை குடியில தான் குடியிருப்பு. சோதரம் அடுத்த படிக்க, அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கூடாது இருந்தது. சங்கிலினால் இப்ப ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனை திருத்தணும்னா நல்லா கவனிக்கணும், குடும்பத்தில் உள்ளவங்க தான் திருத்த முடியும். குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா அவங்க தான் ஒரு பிள்ளையை திருத்த முடியும். அல்ல ஒரு மனைவி தான் ஒரு புருஷனை திருத்த முடியும், ஒரு புருஷன் தான் ஒரு மனைவியை திருத்த முடியும். ஆக மொத்தத்துல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திருத்தி கூட பார்ப்பாங்க, சரி பண்ண பார்ப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்குது. இங்க கூட இந்த பிசாசு பிடிச்சவன சங்கிலிகளால் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அடிக்கடி கட்டி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா, அப்பா அம்மா கட்டி வைக்கிறாங்க, அடிக்கடி எங்கேயும் போயிடாதபடிக்கு, எதுவும் செய்து விடாதபடிக்கு அப்பா அம்மா கட்டி வைக்கிறாங்க. சோதனை அந்த பிள்ளையை கட்டி வைக்கிறாங்க. ஆனா நீ அங்க போயிடாத, இங்க பண்ணாத, செய்யாத, இது செஞ்சிடாத, அப்படியே சொல்லி கட்டி வைக்கிறாங்க. ஆனா என்ன சொன்னார் பாருங்க அந்த இடத்துல, அந்த வார்த்தை எல்லாம் உற்று கவனிங்க, திரும்ப படிங்க. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட நல்லா கவனிங்க. ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனை திருத்துவதற்கு படுகிற பாடுகளுக்கு பாருங்க, அதை விட எவனுமே பாடுபட மாட்டான். அப்படி அந்த சங்கிலிகளினால் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் அவங்களால அந்த சங்கிலிகளினால் அடிக்கடி கண்டுனாங்களாம். எத்தனை முறை நீங்க ஆலோசனை சொல்றாங்க நம்ம அப்பா அம்மா, எத்தனை முறை மனைவிமார்கள் ஆலோசனை சொல்றாங்க, எத்தனை முறை புருஷன்மார்கள் ஆலோசனை சொல்றாங்க. என்ன சொன்னாலும் அந்த நம்மால என்ன செய்ய முடியல, அடிக்கடி சங்கிலினால் கட்ட பார்க்கிறாங்க, கட்டி வைக்கிறாங்க. முடியாது. அடிக்கடி சங்கிலினால் கட்டி பார்க்கறாங்க. இன்னைக்காவது சரி பண்ணிடலாம், இந்த மாசமாவது சரி பண்ணிடலாம், இந்த கூட்டம் வச்சாலும் சரி பண்ணிடலாம், இந்த வார்த்தையில கொண்டு வந்தாலும் பேசிடலாம், சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கடி கட்டி வைக்க பார்க்கறாங்க. முடியல. சோதனை பிசாசு பிடிச்சவங்களுக்கு யாராலும் கட்ட முடியாது. அப்பாவானால முடியாது, அம்மாவால முடியாது, புருஷனால முடியாது, பொண்டாட்டியால முடியாது.
பிள்ளையாட முடியாது. பார்த்தீங்களா, யாரும் சீக்கிரமா கட்டி வைக்க முடியாது. ஏன்னா பிசாசு பிடிச்சிட்டாங்க, ஒரு டெவலப்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க. அவங்க வளர்ந்துட்டே இருப்பாங்க ஒரு ரூட்ல, அவங்க ஒரு ரூட்ல போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா வெளிப்படுத்துற விசேஷத்தை தெளிவா சொல்லிட்டாங்க. அநியாயம் செய்யறவன் அநியாயம் செஞ்சுட்டே இருக்க சொல்லிட்டாரு. பாவம் செய்யறவன் நீ பாவம் செஞ்சுட்டே இருறா, நீதி செய்யறவன் நீதி செஞ்சுட்டே இருக்கணும் சொல்லிட்டாரு. அதனால அவன் அந்த வேலையை கரெக்டா செஞ்சுட்டு இருப்பான். நீ என்னதான் கட்டுனாலும், என்னதான் திட்டுனாலும், என்னதான் பண்ணாலும் சிலவங்க நீ விட்டுவிக்கவே முடியாது, வெளியே கொண்டு வரவே முடியாது. அல்லேலூயா. பார்த்தீங்களா, வெளியே கொண்டு வர முடியாது. சோதனம் அப்பாங்க அடிக்கடி சங்கிலிகளால் கட்டுறாங்க. சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது. அப்பனாலும் திருத்த முடியலை, மனைவியாலும் திருத்த முடியல, அம்மாவாலும் திருத்த முடியல, புருஷனாலும் திருத்த முடியல, சகோதர சகோதரிகளாலும் திருத்த முடியல, சொந்தக்காரங்களாலும் திருத்த முடியல, ஒரு சங்கிலியாலும் கட்ட முடியல. சங்கிலினா குடும்பம் அப்படி கோத்து கோத்து இருக்கிறதா குடும்பம். இத்தனை பேர் இருந்து கூட ஒன்றத்துக்கு லாய்க்கில்லை. சோதனை சங்கிலி குடும்பம், அந்த குடும்பத்தால் ஒன்றும் முடியல. இங்க இருந்தா அத்தைக்காரி வரா, அத்தை வரா, அத்தவன் சொன்னாரு அப்படி செய்யக்கூடாதுன்னா, அப்படி சொல்லலாம் செய்யாதடா, வேலையை பார்த்துட்டு போறியா அப்படின்ட்டு பண்ண போறான். அநியாயம் செய்யணும் செஞ்சுதான் இருக்கணும்னு சொல்லி புரிஞ்சிச்சு. நட போறான் பாருங்க. சங்கிலிகனாலும் கட்ட முடியல, குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தராலும் கட்ட முடியல, குடும்பத்தில் இருக்கிற எந்த நபராலும் கட்ட முடியல. ஸ்தோத்திரம். அடுத்த முடியும். அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தோம். சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். பார்த்தீங்களா, குடும்பத்தில் யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அப்படியே தகர்த்து போட்டுருந்தான். குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் கூட மதிப்பு கிடையாது, பேய் கொடுக்காது. ஆமா, நல்ல மனுஷனுடைய நட கத்தரால் என்ன செய்வான், உறுதிப்பட்டு இருக்கு. ஆனா இங்க உள்ள பேய் பார்த்தீங்களா, இந்த பேய் குடும்பத்தில் உள்ள ஒரு மனுஷனும் மதிக்காது, ஒரு மனுஷனும் மதிக்காது, எல்லாத்தையும் தவிர வைக்கணும். என்ன இந்த பேய்க்கு கூடமே அதான், பேய் ஒருத்தருமே மதிக்காது பாருங்க. ஆண்டுடைய பிள்ளைங்க தான் மதிப்பாங்க, பேய் ஒருத்தனையும் மதிக்காது. இது மாதிரி மதிக்கிற பாருங்க. எத்தனை கட்டு கட்டி தூக்கி எடுத்துட்டாங்க எல்லாத்தையும். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவனை அடக்க ஒரு குடும்பத்தில் ஒருவனாலும் கூடாது இருந்தது. பார்த்தீங்களா, அவனை அடக்க குடும்பத்தில் உள்ள ஒருவனாலும் கூடாது இருந்தது. எல்லா சங்கிலியும் கூட கொத்து கொத்து இருக்கும் உறவுகள். எந்த உறவுகள் வந்து அங்கே ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் ஃபெயிலியர், எல்லாம் ஃபெயிலியர். அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு வேற என்ன பண்றது? அப்படி கீழ்படியலாம், இது கீழ்படியலாம், எனக்கு கீழ்படியல, எதுக்குமே கீழ்படியல. இப்ப இவருக்கு வேலை தெரியுமா, மலைகளிலும் கல்லைகளிலும் வந்து கூக்குரல் வேலை. ஆமா, பார்த்தீங்களா, இது வேற நல்ல வேலை இல்லை. ஆமா, அடுத்து ஒரு நல்ல நல்ல குடும்பத்தில் இருந்து நல்ல காரியங்களை செய்யாதவங்களுக்கு அடுத்தது இடம், பிளேஸ் இருக்கிற இடம் அவங்களுக்கு இதான். கூக்குரல் எடுக்கிறது, கல்லறைகளிலும் மலைகளிலும் போய் உட்கார்ந்துக்கிட்டு கூக்குரல் இடம். ஒரு பையன் வரமாட்டான் சோதரன், அங்க கூக்குரல். இந்த மாதிரி ஒரு சோதரன் கொடூரமான மனிதர்கள் நெகி செல்ல அடங்காமதாலே இருக்கிறாங்க. ஒருத்தரையும் திருப்பிட மாட்டாங்க, வாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு போவாங்க, அவங்க இஷ்டத்துக்கு வருவாங்க. வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். இங்க ஒருவருக்குமே அவங்க கீழ்படியில பாருங்க, எவ்வளோ பெரிய வேலை. அடுத்தபடியை பார்க்கலாம். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். இந்த கூக்கர்ல இருக்கிறதோட விட மாட்டாங்க, திரும்பவும் அவங்களே தங்களை காயப்படுத்திக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அவங்க யாரும் கீழ்படியாம போறது அது ஒரு பாகம். இப்ப அடுத்தது பாருங்க, தன்னையே காயப்படுத்திக்கிற அனுபவம், தன்னையே வேதனைப்படுத்துகிற அனுபவம். சோதனை தன்னையே ஒவ்வொரு 2 நிமிஷமும் எதையாவது எடுத்து அவன் மேல குத்தி காயப்படுத்துகிறது. ஏசுநாதரையாவது வேற ஒருத்தர் சாட்டையால் அடிச்சான், வேற ஒருத்தர் உள்ளால ஒரு முடியை பிடி வச்சு கோலால் அடிக்கிறான். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, வேற ஒருத்தர் அடைகிறான். ஆனா இங்கே இந்த பிசாசு என்ன பண்ண, தன்னைத்தானே காயப்படுத்துகிறான், தன்னைத்தானே.
பிசாசு பிடிச்சிருந்தா அவங்களே காயப்படுத்திக்கிறான். அடுத்தவங்கெல்லாம் வந்து காயப்படுத்தணும் தேவை கிடையாது. அடுத்தவங்கெல்லாம் வந்து சாத்தான வேதனைப்படுத்தணும்னா தேவை கிடையாது. சோதனை. ஆனால் பாருங்க, இங்கே அவனே தன்னை வேதனைப்படுத்திக்கிறான், அவனே தன்னை காயப்படுத்திக்கிறான். எவ்வளோ கஷ்டம் பாருங்க, அதை அனுபவிக்கிறான் பாருங்க. அருமையான தெய்வ ஜனமே, சோதனை அவன் செய்த கிரியலுக்கு உடந்தையாகும் போது பார்த்தீங்களா, இப்போ அவன் கூக்குரல்ன்றது மாத்திரம் இல்லை, அவன் மலையிலும் கலரைகளும் வந்து கூக்குரல்ன்றது மாத்திரம் இல்லை, இப்போ அவன் திரும்ப என்ன செய்யறான் பாருங்க. எவ்வளோ வேதனை பாருங்க, எவ்வளோ வேதனை. அருமையான தெய்வ பிள்ளையை இந்த சூழ்நிலையை நினைச்சு பாருங்க கொஞ்சம். ஸ்தோத்திரம். அவனே தன்னை காயப்படுத்திக்கிறார். சோதனை சில நேரங்களில் கட்டுப்படுத்த முடியாத நிலையில சில விஷயங்களை பண்ணிட்டு சோதனை இந்த சாத்தானால் பிடிக்கப்பட்டவன் தானா உட்காந்து அழுகிற மாதிரி, தானா உட்காந்து கட்டுற மாதிரி தண்ணியே காயப்படுத்திக்கிட்டு அப்படியே இந்த வலிக்கிற அந்த வலியோட அந்த வேதனையோட வாட உட்காந்து அழுவான் பாருங்க. ஸ்தோத்திரம். இது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? தண்ணியை காயப்படுத்திக்கிறேன். ஸ்தோத்திரம். அதை வந்து இந்த யூதாசு கரெக்டாக சொல்லுவாங்க. எப்படின்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேனே என்று சொல்லி அழுவான் பாருங்க. தண்ணியே காயப்படுத்திக்கிட்டான், தண்ணியே காயப்படுத்திக்கிட்டான், தண்ணியே காயப்படுத்திக்கிட்டு உட்காந்து அழுகுறான் பாருங்க. தேம்பி தேம்பி அழுகுறான். குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான் ஆண்டவரே, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்துட்டான் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எத்தனை வேதனை பாருங்க, எத்தனை வேதனை. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட சூழ்நிலை. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளை நல்லா யோசிப்பாங்க. தண்ணியை அவன் காயப்படுத்திக் கொண்டான். நல்லா கவனிங்க. தெய்வத்துக்கு விரோதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதரும் உங்களை காயப்படுத்த இன்னொருத்த வர வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க உங்க வாயை உங்களுக்கு காயமா மாறும், உங்க சூழ்நிலையை உங்களுக்கு காயமா மாறும். ஸ்தோத்திரம். உங்களுடைய அடிச்சூழலே உங்களுக்கு காயமா மாறிடும். ஸ்தோத்திரம். நீங்க நேசிக்கத்தக்கவைகள் எல்லாம் உங்களுக்கு காயமா மாறிடும், அது உங்களுக்கு வழியாக மாறிடும். ஆகவே தேவ பிள்ளைகள் காண வேலையில ஸ்தோத்திரம். அந்த பிசாசு பிடிச்சவன் எப்படி தன்னை காயப்படுத்தி கொண்டானோ, தன்னை கொடூரமாய் வேதனைப்படுத்தி கொண்டானோ, பாவம் செய்கிற ஒருவரும் அடுத்தவங்க வந்து உங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொண்டினான், உங்களை நீங்களே வேதனைப்படுத்திக் கொண்டினான். அந்த சூழ்நிலை வரும். அவன் குணம் எங்கெல்லாம் இருக்கும் அங்க அப்படிப்பட்ட காரியம் தான் நடக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளை, சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா யோசிச்சு பார்த்துங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்ப நம்ம நடத்திட்டு இருக்காருன்னு கொஞ்சமாவது நினைச்சு பார்த்தீங்களா? நினைச்சு பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். அடுத்து படிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது, இப்பதான் தனக்கு வழி வந்த பிறகுதான் இயேசு என்கிற ஒருத்தரை லைட்டாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. வழி வராத போது கூக்குரலிட்டாரு. கூக்குரலிடாததுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணாங்க, அடிக்கடி கட்டி வச்சு பார்த்தாங்க. ஒன்றும் முடியல. அவர் எப்போது காண முடியலாம் கிடக்கிற ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ கொஞ்ச காலங்களுக்கு அப்புறம் வலிகள்லாம் வந்த பிறகு, வேதனைகள் வந்த பிறகு இப்போதான் இயேசுவை தூரத்தில் பார்க்குறாரு. இப்போ இயேசு தூரத்தில் வராரு. தூரத்தில் வரும்போது அங்கே என்ன நடக்குது பாருங்க. தூரத்தில் வராரு. படிக்க. ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, எப்படி ஓடி வந்து உத்தம மாதிரி பணிந்து கொள்றாங்க. சோதனை. நீங்க பாருங்க, இப்போ வந்து இந்த பிசாசுகள் தான் ஆண்டவருக்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்கும். ஆமா, நல்ல மனுஷனோட சில நேரத்தில் கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் ஆண்டவருக்கு நல்ல மதிப்பு கொடுக்க மாட்டாங்க. ஆமா, ஆண்டவருக்கு தெரியாது, அப்படி தெரியாது சொல்லுப்ப ஒரு மாதிரி இருப்பாங்க. ஆனா பிசாசுகள் அப்படி இல்லை. ஓடி வந்து பாருங்க, உடனே அவர் பாகத்தில் விழுது. ஆனா உண்மையிலேயே பிசாசு, இந்த பிசாசு சொல்ற அந்த வார்த்தையை பாருங்களேன், இவ்வளவு ஒரு அருமையா சொல்ற பாருங்க. மனுஷன் கூட அந்த அறிவியல் வராது. ஆமா, ஆண்டவரை பார்க்கும்போதோ அவரோடு பேசும்போதோ
இப்படிப்பட்ட அறிவுகள் மனுஷனுக்கே வராது. ஆனா சாத்தான் எப்படி வந்து பாருங்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே என்ன சொல்றா பாருங்க. இவர் யாருன்னு அவனுக்கு தெரியுது பாருங்க. உன்னதமான தேவனுடைய குமாரனே. தேவன் உலகத்துக்கு சம்பந்தப்பட்டவர் என்றும், அடுத்தது இவர் தேவனுடைய குமாரன் என்றும் அறிக்கை பண்றான். இன்னைக்கு விசுவாச மக்களுக்கே தெரியாது. இன்னும் சில போனா ஊழியர்களுக்கே சில பேருக்கு தெரியாது. நம்ம யாரு, தேவன் யாரு, அவர் எங்க இருந்து வந்தாரு, அவர் எப்படி பண்ணுவது அந்த அறிக்கையே இன்னும் சில பேருக்கு தெரியாது. இப்படி இந்த காலகட்டத்துல இங்க சாத்தா என்ன சொல்றான் பாருங்க. எவ்வளவு அருமையா சொல்றான் பாருங்க, எவ்வளவு மகிமையா சொல்றான் பாருங்க. திரும்ப படிக்க. இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே. பாருங்க, அந்த உன்னதத்துக்கு சம்பந்தப்பட்டவர் என்று அவர் அறிந்து கொள்கிறது மாத்திரமல்ல, இவன் தேவனுடைய குமாரன் இயேசு என்று தேவனை வந்து எந்த அளவுக்கு அழகா சித்தரிக்கிறார். உண்மையா சாத்தா வந்து இயேசுவை முற்றிலும் அறிந்திருக்கிறார். அவருடைய விஷயம் எல்லாமே தெரியும். சாத்தானுக்கு போய் யாரும் உபதேசம் பண்ணல, பார்த்தீங்களா? யாரும் உபதேசம் பண்ணல. ஆனால் பாருங்க, இப்ப இயேசு கிறிஸ்து செய்கிற அந்த காரியத்தை, அற்புதம் செய்கிற அந்த அனுபவத்தை அவன் பார்த்துட்டு இருக்கிறான். பார்த்துக்கிட்டு இருந்து உடனே போய் அவர் இந்த விரட்ட வந்துட்டாருன்னு சொல்லி தெரிஞ்ச பிறகு அவன் நேராக போய் சரண் ஆகிறான். எவ்வளோ அருமையாக பேசினான். அப்போ அவன் உன்னதத்துக்கு சம்பந்தப்பட்டவங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. இவன் தேவனுடைய குமாரன் என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் பாருங்க. எத்தனை முறை நம்ம சில காரியங்களை சொல்லிக் கொடுத்தாலும் நமக்கெல்லாம் விளங்காது. சாத்தாலும் சீக்கிரமாக விளங்கிடுவான். அவனுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அதனால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்தது, எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று. பாருங்க, அவனுக்கு தெரியுது என்ன வேதனைப்படுத்தாதபடிக்கு என்று சொல்கிறது எவ்வளோ ஒரு பயங்கரமான விஷயமா. என்ன நீ வேதனைப்படுத்தாதபடிக்கு ஸ்தோத்திரம். அப்ப தேவன் ஒரு சாத்தானுடைய கிரியைகளை நிறைஞ்ச ஒரு மனுஷனை தேவன் நெருங்கினா அவனுக்கு வேதனை உண்டாகும் சாத்தானுக்கு என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாக வலியுறுத்துகிறது. நல்லா பார்த்தீங்களா? வேதனை உண்டாகுமா? ஆண்டவர் வந்துட்டாலே அவனுக்கு வேதனை உண்டாகுமா? அப்படிதான் ஒரு முறை ஸ்தோத்திரம் நாகர்கோவிலுக்கு போயிட்டு வந்து உடம்பு களைப்போட்டு நான் படுத்துட்டேன். ரொம்ப டயர்டாகி படுத்துட்டேன். 11 மணிக்கு மேலே தான் வந்தேன். வந்த உடனே படுத்துட்டேன். ஒரு பாப்பா வந்தா சபைக்கு, ஒரு 10 வயசு பாப்பா வந்து எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, உங்களை கூட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. என்னால் முடியல, என்னால் வர முடியாது, எனக்கு செஸ்ட் பெயின், ரொம்ப நெஞ்சுவலி மாதிரி இருக்குது, அதனால் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணாங்க, பாஸ்கரம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை கூட இவங்க போனாங்க. இவங்க போயிட்டு நல்லா ஜெபம் பண்ணி வரலான்னு சொல்லிட்டு போனால், அங்கே போனது பிசாசு பயங்கரமாக சர்வ படம் எடுக்கிற மாதிரி படம் எடுத்து நிற்கிது. அது ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது, அது போக மாட்டேங்குது. சிஸ்டர் போய் விரட்டுறாங்க, அது அவங்கள்ட்டே கண்ணாமலான்னு பேசுது, கண்ணாமலான்னு ஜீவிக்கிறதுக்கு சொல்லுது. அதனால் இது நமக்கும் சுத்தப்படாது, இது ஜுரம் இல்லை, பேய், இது நம்ம கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த பிள்ளையை அனுப்புனாங்க. திரும்பவும் அந்த பிள்ளையை அனுப்பி நீ போய் பாஸ்டரை கூப்பிடு, பாஸ்டர் கூப்பிட்டு வா, நமக்கெல்லாம் இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திரும்ப அந்த பிள்ளை திரும்ப வந்து பாஸ்டர் உங்களை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்கன்னு என்ன வந்து திரும்ப கூப்பிடுது. இது என்ன அம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், நானும் போகிறேன். போயிட்டு என்ன விஷயம்னு பார்த்தா அந்த அம்மாவுக்கு எத்தனையோ நாளாக பேய் பிடிச்சி அது அப்படியே படுக்கையில் கிடக்கும். படுக்கையில் கிடக்கும். உடனே நான் போன உடனே எல்லாம் சொன்னாங்க, அந்த சாத்தான் சொன்னது, ஐயாவை கூப்பிடாதீங்க, அவர் வந்தால் எரிச்சிடுவார், வேண்டாம் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அப்போ உடனே அப்படியா சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்காலி ஒன்று இருந்துச்சு, அதை தலைமாட்டில் போட்டு பக்கத்தில் உட்கார்ந்த உடனே ஓன்னு எந்திரிச்சு அது பாட்டுங்க, என்னை விட எனக்கு எரிச்சுக்கிறாங்க, என்னை எரிக்காத அப்படின்னு.
என்னை எரிச்சிடாதன்னு கத்த ஆரம்பிச்சது. நான் ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பேயெல்லாம் ஓட்டலை. நான் போய் உட்கார்ந்தேன். அவ்வளோதான். உட்கார்ந்த உடனே ஐயோ என்னை எரிச்சிடாதன்னு சொல்லிச்சு. அப்பா உடனே அப்பா நீ போயிடு அவங்கள விட்டு அப்படின்னு சொன்னேன். உடனே போயிடுறியா அப்படின்னு சொல்லி அந்த பிறகு நான் போயிடுறேன். நான் அந்த ஈர்த்த வீட்டில் என்ன ரொம்ப நேசிப்பாங்க, அவங்க வீட்டுக்கு நான் போயிடுறேன்னு சொல்லி அது சொல்லிச்சு. உடனே சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு உடனே போன மாதிரி நடிச்சது. நான் உடனே சொன்னேன் இந்த பேய் போகல, ஆனால் போகிறேன்னு சொன்னது உண்மைதான், ஆனால் போகல. அது பக்கத்து வீட்டுக்கு போல எங்கேயும் போல இதுக்குள்ளே தான் இருக்குது, அதனால் இதை நம்பாதீங்க, உடனே சபை கொண்டு வாங்கன்னு சொன்னேன். அப்புறமா சோதனை திரும்ப அவங்களுக்கு சபைக்கு சொல்லணும், அது வரமாட்டேங்குது. நான் வரமாட்டேன், சபைக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கெல்லாம் கொண்டு போகாதீங்க சொல்லி அழுவுது. சபைக்கெல்லாம் என்னை கொண்டு போகாதீங்க அழுவுது சோதனை. அப்புறம் நான் சொன்னேன் பேயெல்லாம் போகாது, நடிக்கும், அது சொல்லணும், ஆனால் செய்யாது. அதனால என்ன பண்ண நீங்கள் நம்பாதீங்க, சபை கொண்டு வாங்க. 4 நாள் கொண்டாந்து போட்டாங்க. 4 நாள் கொண்டாந்து போட்டாங்க சோதனை. 4 நாள் கொண்டாந்து போட்ட பிறகு தான் தெரியுது அதனுடைய வேலையெல்லாம் சோதனை. பயங்கரமாக 4 நாளும் பாஸ்டிங் போட்டு அந்த பேயை மறைச்சி அப்புறம் தான் அந்த அம்மாவை சந்தோஷமாக வீட்டுக்கு அனுப்பணும். அவ்வளோ கொடுமையாயிடுச்சு அந்த அம்மா பேயை விரட்ட. அதுக்குள்ளே அந்த பேய் 4 நாளாக தங்கி பயங்கர பிரச்சனை. இல்லையா பேய்லாம் சீக்கிரம் போகாதுங்க, அதுக்குள்ளே பூந்துருச்சுன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கும். ஆமாம், அப்படி அவன் அதெல்லாம் கடக்கணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கிரியைகள் அவனுக்குள்ள உருவாகணும், தேவனுடைய வேலைகள் நடக்கணும், தேவ சித்தம் நிறைவேறணும், அவருக்குரிய சில விஷயங்களை தான் அவன் கைப்பற்றி செய்யணும். அப்படி அவன் செஞ்சாதான் அவனுக்குள்ள இருக்கிற பேய் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகும். உடனேலாம் போகாது, அவன் உடனேலாம் போக மாட்டான். ஏன்னா போகிற மாதிரி போவான், போயிட்டு ஒரு 8 பேரை அழைச்சிட்டு வந்து திரும்ப முந்துக்குவான். அதனால அவனெல்லாம் விரட்டணும்னு நினைச்சிட்டோம்னா முழு மூச்சார்ந்து விரட்டணும். சும்மா தான் ஒரு முறை ஜோம் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியும். விருந்தினர் கிடையாது இவன், சொன்னோடனே போகிறதுக்கு. அவன் ரொம்ப நல்லா இருப்பான், அவன் நல்லா அருமையாக தான் இருப்பான். சோதனை பிரச்சனை எல்லாம் மாதிரி தான் தெரியும், ஆனால் பிரச்சனை பெருசாக கொண்டு வந்துடுவான். தன் வாழ்க்கையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் இருப்பான், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் போயிடுச்சுருப்பான். சோதனை இருந்து ஏதாவது ஒரு வேலையை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் பிசாசு இல்லை, அவன் ஏதாவது ஒன்று பண்ணுறதுனால உள்ள வந்தான். அவன் திருடவும் அப்படித்தானே சொல்லுது யோவான் சுவிசேஷம். படிக்க பார்க்கலாம், யோவான் சுவிசேஷம் படிக்க. அது என்ன சொல்ற, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வர. அவன் வேலையே அழிக்கிறவன் தான், அவன் அழிச்சுட்டு போறது தான் வரான். அடுத்த படிக்க என்னை வேதனைப்படுத்தாதபடி என்ன வேதனைப்படுத்தினாங்க. தேவன் பேர் உனக்கு ஆணையிடுறேன். உகந்த சத்தம் என்று சொல்லிட்டான். ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்தாவியே மனுஷனுக்கு புறப்பட்டு போ என்று சொல்லிவிட்டார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். பேர் என்ன? அதற்கு அவன் நாங்கள் அநேகரா இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொன்னார். லேகியோன் என்றாலே 2000 என்று அர்த்தம். சோத்துல பார்த்தீங்களா, 2000 என்று அர்த்தம். லேகியம் என்றால் 2000 பேய்கள் குடியிருக்கிற ஒரு இடம். அல்லேலூயா. ஆமாம், அவனுக்கு பேர் தான் ஒரு லேகியம். சோத்திரம். இப்போ எடுத்துக்கிட்டோம்னா ஊசிவன் அப்படி எடுத்துட்டோம்னா அவங்களுக்குள்ள சோதரன் பல ஆயிரம் தூதர்கள் இருக்காங்க. அவனுக்கு ஹெட்டாக இருந்து அவர் தான் சோதரன். அடுத்தது காபிரியல் அப்படின்னா காபிரியலுக்கு கீழே ஒரு 2000 லேகியம் கணக்கான. அப்போ ஒரு 2000 தான் லேகியம், அடுத்த 2000 இன்னொரு லேகியம். அப்போ பாருங்க, ஒவ்வொருத்தருக்கும் 10,000மோ 20,000மோ 30,000மோ பல காரியங்களை அந்த பல லேகியங்களை கொடுத்துருப்பாரு. அப்படித்தான் ஒவ்வொருத்தருக்கும் கணக்கு. படிக்க அப்பொழுது அவர் அவனை நோக்கி பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார்கள்.
எதுக்கு ஆண்டவர் வந்தாரு, ஆண்டவர் வச்சுன்னு வந்தா கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணுவான்னு அவனுக்கு தெரியல பாருங்க. லூசு அவனுக்கு தெரியல பாருங்க. அவன் அவர்கிட்ட போய் என்ன சொல்றான் பாருங்க, துரத்து விடாதபடி வேண்டிக்கிறான். வர்றதே துரத்தான். அடுத்தது, அவ்விடத்தில் மலையருகே அநேக பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டினார். இப்ப எங்க போனோம், பன்றிகளுக்குள்ள போகணும்னு சொல்லி எல்லாத்தையும் பன்றிகளுக்குள்ள அனுப்புறாங்க. சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி நேராக பன்றிகளுக்குள்ள அந்த ஆவிகள்லாம் போகுது. பார்த்தீங்களா, கெடுக்கிற புத்தி உள்ளவன் கெடுக்க தான் செய்வான். சோத்து பார்த்தீங்களா, நல்ல புத்தி வரவே வராது. ஆமாம், அது ஏதோ ஒரு கெடுதலை பண்ணிட்டு தான் போகும். ஆமாம், கடைசி வரைக்கும் பாருங்க, அந்த பேய் மனுஷனை கெடுத்துட்டு இந்த பேய் கடைசியில் பன்னி கூட்டத்தில் போய் நேரம் அந்த பன்னி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிச்சு பாருங்க. அப்படி இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்தாவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள்ள போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் அந்த ஊரிலே கணக்குள்ள பன்னிகள். அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. பார்த்தீங்களா, அவன் வந்த வேலையை முடிச்சுட்டான். அவன் வேலையை சாகடிக்கிற வேலை, கொள்ற வேலை. அவன் வேலையை ஆண்டவரை இடையில கொள்கிட்டதுனால அவனை விட்டுட்டான். அவனை விட்டுட்டு பன்னி கூட்டத்தை கொண்டு போயிட்டான். பன்னி கூட்டத்தை கொண்டு போய் கொண்டுட்டு போயிட்டான் பாருங்க. ஸ்தோத்திரம். 2000 பன்னிகள் பலி அந்த சாத்தான் போறதுக்கு. 2000 பன்னிகள் ஒரு லேகம். பார்த்தீங்களா, இப்போ இவன் பன்றி கூட்டத்துக்கு வெளியே போயிட்டு ஸ்தோத்திரம் பன்னியெல்லாம் கொண்டுட்டு அப்புறம் தான் போறான். அது இடையில அவனை ஒன்றும் பண்ண முடியல பாருங்க. பன்றிகளை கொன்று விட்டு போகிறான். அல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், நல்லா யோசிச்சு பாருங்க. சாத்தானுடைய கிரியைகளோடு இன்னைக்கு இருக்கிற எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம். அவனுடைய கிரியைகளை ஸ்தோத்திரம் வெளியே போகணும்னா, அவனுடைய கிரியைகளை நம்ம வெளியே அனுப்பணும்னா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ வேதனை தெரியுமா. ஸ்தோத்திரம். ஆனால் அந்த கிரியைகள் வெளியே போகுமானால் அது ஏதோ ஒரு பலி தீர்த்து தான் வெளியே போகுது. ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் வெளியே போகுது. ஸ்தோத்திரம். எல்லாம் யோசிச்சுப்பாங்க. அதுக்கு தான் ஸ்தோத்திரம். என்னதான் நம்ம ஆண்டவர் இருந்தாலும், ஆண்டவர் செய்யறன்னு சொன்னாலும், ஆனால் அது எங்கேயோ போய் நம்ம விட்டாலும், நம்ம ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோம் விட்டாலும், ஆனால் அது போய் வேற ஒரு காரியத்தை பண்ணிட்டு தான் அது வெளியே போகும். அது வரைக்கும் அது போகல பாருங்க. அதனால தான் சொல்றாரு, ஒருவேளை நம்ம புத்தியா தப்பிச்சுக்கலாம், ஒருவேளை புத்தியா ஞானமா இயேசுகிட்ட ஜெபம் பண்ணி காப்பாற்றப்படலாம். ஆனால் நமக்கு பின்னாடி உள்ளவங்களையும் கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம மாதிரி எல்லாரும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம மாதிரி ஆள மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் மாதிரி எல்லாரும் முழங்கால் போட மாட்டாங்க. நம்ம குடும்பத்தில் நம்ம மாதிரியே எல்லாரும் தேவசமத்தில் புலம்ப மாட்டாங்க. அதனால் நம்ம புலம்புறோம், நம்ம அழுகிறோம், நம்ம எல்லாம் பண்ணுறோம். அதனால் கர்த்தர் நம்ம அதுலேருந்து வெளியே கொண்டு வராரு. ஆனால் அப்படியே நம்முடைய பிள்ளைகளை பாருங்கள், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களை பாருங்கள், நம்ம மாதிரி அழுவாங்களா, நம்ம மாதிரி கஷ்டப்படுவாங்களா, நம்ம மாதிரி வேதனைப்படுவாங்களா, நம்ம மாதிரி குற்ற உணர்வோடு கர்த்தர் சமூகத்தில் இருப்பாங்களா? இல்லை. அப்போ நம்ம தப்பிச்சாலும் நம்ம கூட இருக்கிறவங்க தப்பிக்கணும். இல்லை, அதுக்கு என்ன பண்ணுறது? யோசிச்சிங்களா? நாம செய்ய நம்மோடு விட்டுருவாங்க. இல்லை, அது இந்த பேய் போகவே போகாது. அது அப்படியே போய் பக்கத்தில் தான் உட்காரும். இப்போ பனிக்கூட்டத்தில் போய் உட்காந்துருச்சு. உலகத்தில் உலக வழக்கத்தின்படி வாழ்றவங்க நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். பாருங்க, இப்போ அவங்க கூட்டத்தில் போய் உட்காந்து அது திரும்ப ஒரு சேதத்தை படுத்துங்க, ஒரு சேதத்தை உண்டாக்குங்க. பார்த்தீங்களா, அது போய் ஒரு வேதனையை உண்டாக்குறாங்க. உண்டாக்கி எடுக்க போகுது. நான் காப்பாற்றப்பட்டேன், எவ்வளோ சந்தோஷம். நான் மேற்கொண்டுட்டேன், நான் அப்படிலாம் சொல்றோம். ஆனால் நம்ம பின்னாடி உள்ளவங்களெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம்.
அவங்க பாதிக்கப்படக்கூடாதுல்ல. அதனால தான் ஆண்டவரோடு எப்போதும் கூட இருக்கணும். நீங்கள் பிசாசுக்கு இடம் கூடாதீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். தம்முடைய பரிசுத்தவான்களை கொண்டு கர்த்தர் தெளிவாக ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். சபைகளுக்கு சொல்லியிருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லியிருக்கிறார். சோதரன் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்காம அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அன்புள்ள சுவாமி, இந்த கால வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனுஷனை குறித்து சில காரியங்களை நாங்கள் தியானிச்சோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, கஷ்டமா இருக்குப்பா. அவன் கல்லறையில் குடியிருந்திருக்கிறான். ஸ்தோத்திரம். எவ்வளோ வேதனைக்குரிய இடம். அந்த இடத்துல போய் அவன் குடியிருந்திருக்கிறான். கூக்கரையிடுவான். மலைகளிலும் கல்லறையிலும் வந்து கூக்கரையிடுவான். ஸ்தோத்திரம். அது என்ன செய்யறது? அவன் கூட இருந்தால் கூக்குறதுலாம் ஆகிடணும். அவன் இடத்துல இருந்தால் கூக்குறதுலாம் ஆகிடணும். இந்த யோனா சொன்னார், பாதாளத்தில் வந்து மீன் வயிற்றில் போய் உட்காந்துட்டு நான் பாதாளத்தில் வந்து நான் கூக்குறையில் வைக்கிறேன். ஸ்தோத்திராண்டவரே, இப்படிப்பட்ட நிலைமையில பிடிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அனுபவம் உள்ள விசுவாச மக்களையும் முடியும் செய்கிறவரையும் உங்கள் கையில் ஒப்படைக்கிறப்பா. விடுதலையாக்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க. தீமைக்கு காத்துக்கொள்ளுங்க. இப்படிப்பட்ட கிரியைகளுக்கு எதிர்த்து நிற்க வீட்டார் அனைவரும் குரலில் வீட்டார் அனைவரோடும் எதிர்த்து நின்றது போல நாங்கள் வீட்டார் அனைவரோடும் எழுப்பி நிற்க எதிர்த்து நிற்க ஆண்டவர் புது கிருபையை தந்து வழி நடத்தும். ஆசீர்வாதம் அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நடத்துவார். God bless you.